இந்த நாளிலும் நீ எங்களோடு பேசுவீராக. எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி. அவர்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் பிழைக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அவருக்குரியது. ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை அவருக்கு தவிர வேற யாருக்கும் வாழ விட மாட்டார். அவருக்கே உரியது. ஹல்லேலூயா. நாம் அவருடைய சொந்தம். அவர் நம்முடைய ராஜா. நம்மை கண்மணி போல அவர் காக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, அப்படியாய் கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இந்த கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்போம். ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம், நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் இயேசு நமக்குள்ள துவக்கி வைத்தார். ஆண்டவர் இயேசு கொடுத்த விசுவாசம். அப்புறம் நமக்கு அந்த விசுவாசத்துல ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதைக்குள்ளாக தான் நம்ம ஓடணும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், இந்த பாதையில நம்மை மறுரூபப்படுத்துகிறது யார், நம்மை புதிதாக்குறது யார். 1ஆம் இந்த வசனம் வாசிச்சோம். இப்போ நம்ம வாசிப்போம் தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. மறுஜென்ம மூழ்கு. இங்க உட்கார்ந்திருக்கிற ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருமே நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். அது பேர் தான் என்ன? மறுஜென்ம மூழ்கு. அப்படி நாம பிறக்கப்பட்ட நாம் இன்னும் கூட புதிதாவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். திரும்ப அந்த வசனம் வாசிங்க. மறுஜென்ம மூழ்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை நல்லா ஆக்டிவேட் பண்றதுக்கு, நல்லா அந்த விசுவாசத்துக்குள்ள நாம் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இது எப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்காக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 7வது அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால, தேவன் தம்முடைய வார்த்தையினால அவர் உரைத்து விட்டார். ஆதியாகமம் 3:15 அவர் சொன்னார், உன் வித்துக்கும் ஆபல் வித்துக்கும். அங்கிருந்தே வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ எப்படி இருப்ப, நீ ஆசீர்வாதமா, உனக்குள் பூமியில் உள்ள சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. இப்படி ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததான பிதாவாகிய தேவன் குமாரனை வெளிப்படுத்துவது, அதாவது இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக இயேசு வருவார் என்று சொல்லிவிட்டார்கள். ரொம்ப முக்கியமா ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார். உபாகமம் 18:15 வாசிச்சீங்கன்னா வாசிப்போம் என்றால், உபாகமம் 18வது அதிகாரம் 15ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். இது இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அவருக்கு என்ன செய்யணுமா? என்னை போல ஒரு தீர்க்க தரிசி எழும்புவார். அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? என்னை போல பல பேர் எழும்புவாங்க, அவங்களுக்கு நீங்க செவி கொடுங்கன்னு சொல்ல. அவர் என்ன சொன்னார்? என்னை போல ஒருவர் உனக்காக எழும்புவார், அவருக்கு என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க,
செவி கொடுக்கணும். என்ன சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்கு காது கேட்கல, அதனால தான் நல்லா செவி கொடுக்கறத பத்தி என்ன செய்யணும், நல்ல நம்ம தீர்மானம் பண்ணி. அதான் அந்த செவி கொடுத்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவி கொடுத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு கவனமாய் கேட்டு கீழ்ப்படிவது. வெறும் கேட்கறது மாத்திரம் இல்ல, என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு என்ன செய்யணும், அப்படியே கீழ்ப்படிவது. அதுதான் செவி கொடுத்தல். அதுக்கு பேர் செவி கொடுத்தல் என்பதற்கு அர்த்தம் அதான், விருப்பத்தோடு கேட்பது. செவி கொடுத்தல்னா விருப்பத்தோட. இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கோ தெரியல. விருப்பம் இருக்கா எல்லாருக்கும் கேட்கறதுக்கு? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா எங்கேயோ போகுது மைண்டு. விருப்பம் இருக்கா? விருப்பத்தோடு கேட்டு என்ன செய்யணுமா, கீழ்ப்படிதல். அதுக்கு பேர் தான் என்ன, செவி கொடுத்தல். என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார், அவருக்கு நீங்க என்ன செய்யணும், ஆசையோட விருப்பத்தோட கீழ்ப்படியணும், கேட்கணும், கீழ்ப்படியணும். நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும், ஆனா என்ன இருக்காது, கேட்கவே மாட்டாங்க, கேட்கறதே கிடையாது. கேட்டா தானே என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கீழ்ப்படிய முடியும். கேட்கறதுக்கே விருப்பம் இல்லாத இருப்பாங்க. அதனால செவி கொடுத்தல் என்றால் என்ன, விருப்பத்தோடு கேட்டு கீழ்ப்படிவது. அது மாத்திரம் இல்ல, புரிந்து கீழ்ப்படிவது. இதெல்லாம் இதற்கு கீழே அடக்கமாகிறது. செவி கொடுத்தல் என்பதற்கு புரிந்து கொண்டு. ஏன் சொல்றாங்க ஆண்டவர், ஏன் இதெல்லாம் நம்மை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார், புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு நோக்கம் உண்டு. வனாந்திரத்துல ஆண்டவர் ஜனங்களை நடத்துகிறார். அப்படி நடத்தும் போது சில காரியங்களை தீட்டு என்று சொல்றார். குஷ்டரோகம் தீட்டு. ஒருத்தன் குஷ்டரோகியா இருந்தா, குஷ்டரோகம் கண்டுபிடிக்கப்பட்டா, பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்யணும், அவனை கொண்டு போய் வச்சிடணும். பாளையத்துக்குள்ள வச்சா என்ன நடக்கும், மற்றவர்களுக்கும் என்ன ஆகும், குஷ்டம் பரவிடும். ஒரு சில சொரியெல்லாம் என்ன செய்யுமா, சொரிஞ்சிட்டு யார் மேல கை வச்சிருமா என்ன ஆயிடும், அவங்களுக்கு போயிடும். அவங்களுக்கு என்ன ஆயிடும், பரவிடும். அதனால அவங்களுக்கு பரவது இல்லாம அந்த முழு ஏரியாவிலையும் சொறி பரம்பிடும். அதனால அவரை என்ன செய்யணும், கொரோனா வந்தது தெரியும்ல, கொரோனா வந்தோன்னு நம்ம பார்த்தோம். ஒருத்தருக்கு கொரோனா என்ன செஞ்சாங்க, அவ்வளவுதான், அலேக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வீட்டை அப்படியே சீல் வச்சுட்டாங்க. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியல. வீடு ஃபுல்லா மருந்து அடிச்சாங்க. நம்மளும் கொரோனா வேலையாட்களாம் நம்ம ஏரியால இருந்து ஒரு சிலர் போனோம். அப்படிலாம் நடந்தது. அப்போ என்ன நடக்குது, இப்படிப்பட்ட தீங்கு ஜனங்களுக்குள்ள பரம்பி அவங்க சரீரம் கெட்டு போகாதபடி, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பாதிக்கப்படாதபடி இவர்களை பிரித்து வைத்தார். இவர்களை பிரித்து வைத்ததுனால அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னாரு, யாராவது ஒருத்தன் குஷ்டரோகியா இருந்தா, ஒரு வீடு குஷ்டரோகமா இருந்தா, உடனே அதை என்ன செய்யணும், அதை கவனிச்சு அதை உடனே ஸ்டெப் எடுக்கணும். அப்படி ஸ்டெப் எடுக்கலன்னா என்ன நடக்கும், மொத்த வீடுகளும் பாழாக போகும். அப்போ ஆண்டவர் சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு, அது நன்மைக்காகவே. ஹல்லேலூயா. அதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன, நன்மையான காரணங்கள் உண்டு. அந்த நன்மையான காரணங்களுக்காக தான் ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தகப்பன் தன் பிள்ளையை எதுக்கு சிட்சிக்கிறாரு, நல்லா வரணுன்றதுக்காக தான் சிட்சிக்கிறார். ஒருவேளை அந்த சிட்சையை அவன் மதிக்காமல் போனால் பின் நாட்கள்ல அவன் பட வேண்டிய பாடுகள் ஜாஸ்தியா இருக்கும், வாழ்க்கையே வெறுத்து போக வேண்டியிருக்கும். எனவே முன்பு இந்த சிட்சை நமக்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் அதை பின்பற்றி நடக்கும் போது அதற்கு நமக்கு அது நன்மையாக மாறும். ஹல்லேலூயா. எனவே செவி கொடுத்தல், புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கீழ்ப்படிதல் வேண்டும். அப்போ பரிசுத்த என்னை போல ஒருவர் எழும்புவார், அவருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். அப்போ விசுவாசம் என்பதற்கு அர்த்தம் என்ன, செவி கொடுத்தல். ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன அர்த்தம், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து வேத வசனம் சொல்லுகிறபடி, என்னை எனக்கு செவி கொடுக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து, என் வார்த்தை கேட்கிற என் வார்த்தையை விரும்பி நாடுகிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலிருந்து என்ன செய்யுமா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். நீ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன முக்கியமா இருக்கு, ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், ஆனால் செவி கொடுத்தல் முக்கியம் இல்லாதிருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரத்தத்தை குறிச்சு பிரதர் நரேன் பேசினார். அப்படி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரத்தம் என்ன செய்தான், இது எங்க இருந்து வந்தது, ஆதாமின் இடத்திலிருந்து வந்தது. இந்த ரத்தத்திற்குள்ள ரத்தம் மாத்திரம் இல்ல, ஆதாமின் பாவங்களும் எங்கதான் இருக்கு. அந்த ரத்தத்திற்கு நாம் செய்கிற மீறுதல் பாவம் எல்லாம் எங்க போய் செட்டில் ஆயிடுமா, எல்லாம் ரத்தத்துல போய் செட்டில் ஆயிடுமா. அப்படி ரத்தத்துல செட்டில் ஆகுறது
அப்புறம் நாம வாழ்ந்து முடிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கும் அது பாவம், அது தொடர்ந்து என்ன பின்தொடரும், அந்த டிஎன்ஏ வந்துட்டே இருக்கும். அதுதான் பரம்பரை சந்தானமா ஒவ்வொரு சிலர் என்ன செஞ்சுவாங்க, பாதிக்கப்பட்டே இருப்பாங்க. அப்ப கவனிக்கிறது என்ன, இந்த ரத்தத்தை சுத்திகரிப்பதற்காக இயேசு பாவமற்றவராய் குற்றமற்றவராய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ அவரை விசுவாசித்து அவருக்கு செவி கொடுத்து நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகும். நாம் கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகும். சுத்தமாக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படின்றத நம்ம குறித்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். எனவே என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். என்னிடத்தில் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். எல்லாருக்கும் ஓடாது. எல்லாருக்கும் ஒரு கருணையை வச்சிருப்பார் ஆண்டவர், ஒரு கிருபையை வச்சிருப்பார். எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. சூரியன் நமக்காக உதிக்கிறது, மழை நமக்காக பெய்கிறது. இந்த மாசம் எப்படி வெயில் அடிக்குமோ, அக்கினி வெயில் நம்மளை கொளுத்திடுமோ நினைச்சோம். ஆனா குழுன்னு மாத்திட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அவர் என்ன சொன்னாங்க, இன்னும் அக்கினி எரியும், அப்படிதான் இருந்தது. ஆனா தேவனால் எல்லாம் கூடும். எல்லா சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியும். அப்போ யாருக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு மட்டும்தான், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான், அவரை புரிந்து கொள்கிறவர்களுக்கு மட்டும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் 3:15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபம் மூட்டுதலில் நடந்தது போல, கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் சொல்றாரு. ஆண்டவர் பேசும்போது அவருக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் பேசும்போது உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் பேசுகிறார்? ஆண்டவர் எல்லாரிடத்திலும் பேசுவாரா? கண்டிப்பா இல்ல. விசுவாசிக்கிற நம்மிடத்தில் மட்டும்தான் பேசுவார். என்ன பேசுவார்? நீ உன் வாழ்க்கையில இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு பேசுவார். நீ உன் வார்த்தையில இப்படி பேசணும் பேசுவார். அதற்கு நாம் செவி கொடுப்போம் என்றால் அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போவார். ஹல்லேலூயா. இங்க 10th பாஸ் ஆகாத ஒருத்தரை +2ல என்ன செய்ய மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, தம்பி நீ போய் என்ன செய், 10th முதல்ல பாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய், +1ல சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே போல ஆண்டவரும் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், நமக்கு சொன்னவைகளிலே நாம் கீழ்ப்படுகிறோமா, நாம் நடக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் ஆராய்ந்து பார்த்து அதற்கு கீழ்ப்படிய நாம் முயற்சி எடுப்போம் என்றால் நிச்சயமா ஆசீர்வாதம் உண்டு. அந்த நாட்கள்ல அவர்கள் கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினார்கள். கீழ்ப்படியாத பிள்ளைகளை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குமா, கோபமா இருக்குமா? நம்ம எல்லாருக்கும் நிச்சயம் கோபப்படுவோம். யாரும் என்ன செய்ய மாட்டோம், சந்தோஷப்பட மாட்டோம். அது போல தேவனும் நம்மை பார்த்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் நாம் சந்தோஷமாய் நம்மை நடத்துவதற்கு அவருக்கு கடினம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்கு பிரியமான பிள்ளை அப்படின்னு சொல்றது சந்தோஷம் தானே. பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படின்றது சந்தோஷம் தான். ஏன்னா அவர் பிரியமா நடந்துட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எதையுமே அவருக்காக செவி கொடுக்கறது இல்ல. ஆனா எப்பவுமே இயேசுவுக்கு பிரியமா இருக்கணும். நேத்து ஒரு படத்தை காமிச்சாங்க சாரா, இந்த இதுல யூத் சர்வீஸ்ல இயேசு உட்கார்ந்து இருக்காரு. படம் இருக்காமா, அந்த படம் போடுங்க. இயேசு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு ஆட்டுக்குட்டி அவருடைய நெஞ்சு பக்கத்துல இருக்கு. மற்ற ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்போ எல்லா பசங்க கிட்ட கேட்டாங்க, இதுல எந்த ஆடு மாதிரி நீங்க இருக்க விரும்புறீங்கன்னா எல்லாருக்கும் ஆசை என்ன, அவருடைய பக்கத்துல இருதயத்துக்கு பக்கத்துல நம்ம நினைப்போம் பிரியமான புருஷனாகிய தானியேலே, பிரியமான புருஷனாகிய டேஷ். அப்ப எங்க இருக்கணும், எல்லாம் அங்க இருக்கணும். அப்புறம் சொன்னாங்க எல்லாருக்கும் அந்த ஆசை தான். அந்த ஆடு மட்டும் தான் அடங்காத ஆடு. எது? அது ஓடி போய் என்ன செஞ்சான், காலை உடஞ்சிக்கிச்சு. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார், கட்டு போட்டு பக்கத்துல வச்சுட்டு இருக்காரு. இப்ப சொல்லுங்க எத்தனை பேருக்கு அப்படி பிரியமா இருக்க விரும்புறீங்க? அப்போ உண்மையான அர்த்தம் என்ன, நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கணும், நல்ல மேயிற ஆடுகளா இருக்கணும்.
ஆடுகள் நல்லா சாப்பிட்டாதான் என்ன ஆகும், அது புஷ்டி ஆகும். அதுக்கப்புறம் ஆடுகள் அது பெருக ஆரம்பிக்கும். 2 ஆடோட வருவாங்க. இப்ப எத்தனை ஆடு சிஸ்டர் இருக்கு? 5 ஆடு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா அது பெருகும், பெருகிக்கிட்டே இருக்கும். பிரதரும் வந்து என்ன ஆயிடுவார், தெம்பாயிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தெரியுதா? ஒரு ஆடு இருக்கா, எங்க இருக்கு பாருங்க, அவன் தூக்கி வச்சுட்டு இருக்காருல்ல. எல்லாருக்கும் அந்த ஆடு மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை. எந்த ஆடு மாதிரி? பக்கத்துல இயேசுவின் இருதயத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்து என்ன பண்ணும், அப்படியே சாஞ்சு தூங்கிடணும் அப்படின்னு ஆசை. அந்த ஆடு கதையை கேட்டாதான் நமக்கு புரியுது. அது கால் ஒடிஞ்ச ஆடு, துள்ளி துள்ளி குதிச்சு காலை ஒடிச்சு அதுக்கப்புறம் கட்டு போட்டு எங்க வச்சிருக்காரு, அங்க வச்சிருக்காரு. அப்ப பொதுவா நாம நல்ல மேய்கிற, கர்த்தருடைய வார்த்தையை மேய்ந்து கொள்கிற, சத்தியத்தை மேய்ந்து கொள்கிற, சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும், உட்கார்ந்து அசை போடுகிற, இது நல்ல மிருகமா கெட்ட மிருகமா அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்கிறது இது சுத்தமான மிருகம். எது? இந்த ஆடு. ஏன் சுத்தமாகுது? அது அசை போடுகிறது. அப்புறம் என்ன இருக்கு, விரிகுளம்பு இருக்கு. மத்ததெல்லாம் என்ன செய்யுது, அப்படியே சாப்பிடுது. கழுகு என்ன செய்யுது, பாம்பு கழுகுலாம் என்ன பண்ணுது, அப்படியே முழுங்கிடுது. அப்போ நல்லா மென்னு அசை போட்டு, அதை எதை குறிக்குது, உட்கார்ந்து தியானிச்சு அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்றோமா இல்லையா கவனிச்சு நம்ம செய்யற அந்த வாழ்க்கையை தான் நம்மை சுத்தப்படுத்தும். மற்றபடி அப்படி அப்படியே இப்ப கூட நீங்க கொடுக்குற சாப்பாடை எத்தனை பேர் அப்படியே முழுங்கிறீங்களோ தெரியல. எத்தனை சுத்தம் உள்ள மிருகங்கதோ எத்தனை சுத்தம் இல்லாத மிருகங்கதோ ஒன்னும் புரியல. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய பார்வையில சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல சுத்தம் இல்லாத இருந்தோம், இப்பொழுது கர்த்தர் நம்மை சுத்தமாக்கி விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை சுத்தமாக்கி விட்டார்? ஹல்லேலூயா. உங்களை சுத்தமாக்கிட்டார்னா சுத்தமா தான் நடத்துவார், பரிசுத்த வழியில தான் பாதையில நடத்துவார். எனவே அவருக்கு செவி கொடுக்கும் போது அவரை நாம் கடினப்படுத்த கூடாது. நம் இருதயத்தை கடினப்படுத்தி தேவனை கோபப்படுத்த கூடாது. 12-13 வசனம் வாசிங்க. எபிரேயர். முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல். சாரிமா, எபிரேயர் 12:25 வாசிங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று, பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமா, அவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி. இந்த ஆதாமின் பாவம் நமக்குள்ள இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது எப்பங்க சாகும் அப்படின்னா, சாகும் போது தான் சாகும். யார் சாகும் போது? நாம சாகும் போது தான் சாகும். அப்போ நாம அந்த பாவம் நமக்குள்ள இருந்து நம்மள என்ன செய்யும், நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் எல்லாம் நமக்குள்ள இருக்கும். நம்முடைய அப்பா தாத்தா எல்லாம் டைரி எழுதி வச்சிருக்காங்களா, நான் இந்த பாவம்லாம் செஞ்சேன்னு? இல்ல, எல்லாம் உள்ள டைரியில எழுதி வச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து எங்க வரும், நம்ம கிட்ட வரும். இப்ப நாம என்ன செய்யணும், இயேசுவின் ரத்தத்தை வைத்து இயேசுவை விசுவாசித்து அதை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகத்துல அதே 3வது அதிகாரத்துல இன்னொரு வசனம் இருக்கு. அந்த வசனம் வாசிப்போம். 13ஆம் வசனம், 12-13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி. ஏன் இதயம் கடினப்படுது? செவி கொடுக்க முடியாதபடி, கீழ்ப்படிய முடியாதபடி, கேட்க முடியாதபடி இருதயம் கடினப்படுது. காரணம் என்ன தெரியுமா? அது பாவத்தின் வஞ்சனையினால நம் இருதயம் கடினமாகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம், உங்க இருதயம் மாத்திரம் இல்ல, என் இருதயம் கூட பாவத்தின் வஞ்சனையினால கடினப்படக்கூடாது. எப்படி கடினமாகுது? ஆண்டவர் சொல்ல சொல்ல அதையே செஞ்சுட்டு இருப்போம், அதான் கடினம். ஆண்டவர் பேச பேச நம்ம என்ன செய்வோம், அவருக்கு செவி கொடுக்க மாட்டோம். நாம செய்யறதே செஞ்சுட்டு இருப்போம், நாம பாக்குறதையே பார்த்துட்டு இருப்போம், நாம் போகிற வழியிலே போவோம். பாட்டு பாடுறாருல ஒருத்தர், கண் போன போக்கில அப்படியே காலம் போயிடும். அப்படியே என்ன செய்யுது, கூட சேர்ந்து அப்படியே மனசும் போயிடுது, அப்படி எல்லாமே போயிடுது. இப்படிதான் நம்ம இருக்கிறோம். இதுதான் கடினம், இதுதான் கடினம். நாம் நின்று பூர்வ பாதையை விசாரிக்க வேண்டும். நாம் நின்று கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை செவி சாய்க்க வேண்டும். பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளோ பலி செலுத்தினாலும் அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நிச்சயம் செவி சாய்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஆராதனைகளை ஆண்டவர் விருப்பப்பட வேண்டும் என்றால் நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது அந்த பலியை விட அந்த செவி கொடுத்தல் உத்தமமாகிறது. அது முழு இருதயத்தோட உத்தமமாய் பின்பற்றின காலேப்.
அவர் என்ன சொல்றாரு? தம் முழு இருதயத்தோட காலே பெண்ணை பின்பற்றினான். நம்ம இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்ம கர்த்தரை முழு இருதயத்தோட பின்பற்றுகிறோமா, இல்ல அறகுறையோட பின்பற்றுகிறோமா, இல்ல அவர் பின்பற்றுவதுல கடினங்கள் இருக்கா, அவர் சொன்னதை செய்யாம கடினப்படுகிறோமா? அப்ப அவர்கள் எல்லாம் ஜீவ தண்ணீர் வாசனை கூட வராது அவங்களுக்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம பல ஆண்டுகள், ஒரு 30-40 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கலாம், இன்னும் அவர் சொன்னதை செய்யலேன்ற எண்ணம் இருந்தா கூட ஓகே தான். அந்த எண்ணம் தெரியுது, ஆண்டவர் சொன்னாரு. ஏபிஎஸ்ல சொன்னாங்க சிஸ்டர், ஆண்டவர் சொன்னதை இன்னும் நான் என்ன செய்யல, நல்லாவே தெரியுது, நல்லதுதான், அது தெரியுது, நல்லதுதான். அது கூட தெரியாம இருப்பாங்க, இருதயம் கடினப்பட்டிருக்கு. அந்த தெரிஞ்சாலே நம்ம 50% நல்லா இருக்கணும்னு அர்த்தம். சீக்கிரமா என்ன செய்யலாம், சரிப்படுத்தி விடலாம். அது தெரியாம போகும்போது எத்தனாவது ஸ்டேஜ் போய் நிற்கும்? 4வது ஸ்டேஜ்ல போய் நிற்கும். யாருமே காப்பாற்ற முடியாத ஸ்டேஜ் அது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? சீக்கிரமா தெளிவடைந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு என்ன செய்யணும்? பின்பற்றி வரணும். பாவத்தின் வஞ்சனையினால கடினப்படக்கூடாது. பாவம் இருந்தால் பைபிளை கையில எடுக்க மாட்டோம். பாவம் நமக்குள்ள இருந்தா ஜெபம் பண்ண மாட்டோம். பாவம் நமக்குள்ள இருந்தா கர்த்தருடைய காரியங்கள்ல நாம் முன்னோக்கி செல்ல மாட்டோம். அப்ப பாவத்தின் வஞ்சனை நம்மை தடுத்து நிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நாம் பாவத்தில் இருந்தா மீட்டு எடுக்கப்பட்டோம், திரும்ப பாவத்துக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறாரா? நிச்சயம் இல்லை. வாசிப்போம் அந்த வசனத்தை, 12வது வசனம். பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 12வது வசனம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான 12 வாசிமா. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிற அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். நாம் எல்லாருக்கும் தெரியும், நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆனா கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான வழிகள் நமக்குள்ள இருந்தா அது பொல்லாத இருதயம். அது கர்த்தரிடம் நம்மை சேர்க்காது, கர்த்தருக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிய வைக்காது. ஏன் இந்த எச்சரிப்பை சொல்றாருன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். நீங்க ஜீவ தண்ணீர் உள்ள நதியை காண வேண்டும் என்றால் அவருக்கு கீழ்ப்படியணும். சிலர் செஞ்சு செஞ்சு சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு பிரதர் இப்படி அவருடைய இதுல கேட்டிருந்தார், ஒரு விளக்கம் கேட்டிருந்தார். எத்தனை முறை நான் ஜெபம் பண்றேன், எத்தனை முறை பைபிள் வாசிக்கிறேன், ஆனா ஒரு குறிப்பிட்ட பாவத்துல எனக்கு ஜெயம் இல்லை, அதுல நான் தோத்து போறேன். இப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன், இந்த பாவத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க மாட்டாரா? உனக்குள்ள நான் தோற்று போகிறேனே என்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது? தோற்று போகிற நிலை வருகிறது. இல்ல இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கு பேர் தான் இச்சை அடக்கம். என்னால அடக்கமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல முன்னேறுவோம் என்றால் அந்த பாவத்திலிருந்து என்ன செய்யலாம்? விலகி வந்து விடலாம். பாதுகாப்பான எல்லைகள்ல இருக்கணும். ஒருவனும் அதாவது என்ன சொல்றது, பார்டர் லைன்ல நிக்க கூடாது, அது ஆபத்து. பார்டர் லைன்ல நின்னா என்ன செய்யணும்? அந்த பார்டரை விட்டு வெளியே வந்துடணும். இந்த பக்கம் ஆபத்து, மதில் மேல் உள்ள பூனை போல. இந்த பக்கம் நல்ல காரியங்கள் இருக்கு. இந்த பார்டர்ல இருக்கிறவன் எந்த பக்கம் விழுவான்னு தெரியாது. பிசாசு தாக்குனா ஒருவேளை இந்த பக்கம் விழுந்தா பொழைச்சான், தேவன் பக்கத்துல விழுந்தா பொழைச்சான். அல்லாவிட்டால் அவனை காப்பாற்ற யாரும் முடியாது. அப்ப நாம பார்டர் லைன்ல இருக்கிறோமா? இல்ல பிரதர், எனக்கு தெரியும், எனக்கு எப்போ வெளியே வரணும்னு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அது நடக்காது. எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அந்த பார்டர்ல இருந்து என்ன செய்ய முடியாது. கடந்த வருடங்கள்ல இந்திய எல்லைகள்ல திடீர்னு தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க. அப்போ தமிழகத்தை சேர்ந்த ஒரு கமாண்டர், அவர் தான் அங்க இருக்காரு. எல்லா வீரர்கள் எல்லாம் என்ன உடனே சடுதியில தாக்க வந்துட்டாங்க. பார்டர்ல நடக்குது. இவர் என்ன பண்ணாரு? ஓடி போய் எல்லா எதிரிகளையும் தாக்குகிறார், தீவிரவாதிகளை தாக்குகிறார். அப்போ அங்க இருந்த தீவிரவாதி என்ன செஞ்சுட்டான்? ஒரு 4-5 குண்டு இவர் மேல் பாய்ந்தது.
ஒரு ஒரு அதிபதி அங்கே மரித்து விழுந்தார். ஏன் இந்த நிலை வந்தது? பாதுகாப்பற்ற சூழ்நிலை, திடீர் தாக்குதல். இப்படி பிசாசு திடீர்னு தாக்குவான். திடீர்னு எழும்பும், உள்ளத்துல ஒரு எண்ணம் எழும்பும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் என்ன தெரியுமா செய்யணும்? பாதுகாப்பின் எல்லைக்கு வந்துடணும். விசுவாசம் உள்ள இருதயம் இருந்தால் பாதுகாப்பான கிறிஸ்துவினுடைய எல்லைக்குள்ள வந்துருவோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமத்திற்குள்ள வந்துருவான். நீதிமான் அதற்குள்ள ஓடி என்ன பண்ணுவானா? சுகமாய் தங்கி இருப்பான். அந்த பலத்த துருகத்திற்குள்ள ஒருவன் வராவிட்டால் அழிவுதான். அவனை காப்பாத்த யாராலும் முடியாது. அப்போ நாம இப்படிலாம் ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் தப்பித்து விடுவேன், நான் பாதுகாப்பா இருப்பேன், நான் கரெக்டான டைம்ல எஸ்கேப் ஆயிடுவேன், அதெல்லாம் முடியாது. பிசாசு ஏன் நம்மளை கொண்டு போறான்? மாட்டி விட தான் கொண்டு போறான். எத்தனை பேர் மாட்டிருக்கீங்க அந்த மாதிரி? யாருமே சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. மாட்டி விட தான் கொண்டு போறான், வழி நடத்துறான் பிசாசு. ஆனால் தேவனோ நம்மை பாதுகாக்க நமக்காக அரணா இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார், துருகமா இருக்கிறார். நாம் துருகத்தின் பக்கம் திரும்பணும். அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம், பிழைப்போம். அதற்காக தான் ஆண்டவர் கூவிக்கொண்டிருக்கிறார், எனக்கு செவி கொடுங்கள். 7:37 யோவான் 7:37 வாசிங்க. யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்ன சொல்றாரு? யாருக்கெல்லாம் தாகம் இருக்கோ ஓடி வந்து என்னிடத்துல நீங்க பானம் பண்ணுங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். நான் வெறும் உங்க தாகத்தை மட்டும் தீர்க்க போகிறது இல்ல, உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீரை ஓட வைப்பேன். இது எதை குறிக்குது? அடுத்த வசனம் 39ஆம் வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்தல், அதை தான் சொல்றார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்காக ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை தருவார். விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க தான் என்ன செய்யணும்? உங்களுக்கு பரிசுத்த ஆவி இருக்கா இல்லையான்றது என்ன செய்யணும்? உட்கார்ந்து உங்களை வழி நடத்துறாரா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அந்நிய பாஷை பேசுறேன்னா நான் அபிஷேகம் பேர்ல நினைச்சுக்காதீங்க. அது ஒரு அடையாளம், உண்மையான வெளிப்படையான அடையாளம். நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் சீக்கிரமா அந்நிய பாஷையை பேசிடுவீங்க. அதுவும் என்ன ஆகும்? நமக்கு கிடைக்கும். அதை அவர் மறைத்து வைக்க மாட்டார். எனவே ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார், எனக்கு செவி கொடுங்கள், என்னை விசுவாசியுங்கள். உங்க இருதயம் பொல்லாத இருதயமாகி என்னை விட்டு விலக வேண்டாம். ஹல்லேலூயா. இப்போ விலகுகிற ரெண்டு விஷயம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, தேவனை விசுவாசிக்கிறவங்க தேவன் பக்கத்துல இருப்பாங்க, தேவன் அவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். அப்படி தேவனை விசுவாசித்து அவர்களை விட்டு விலகுவார்கள் என்றால் அவர்கள் சாத்தானுடைய திட்டத்தின் கீழே வந்துடுவாங்க. ஒண்ணு தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா எங்க இருக்கணும்? தேவனுடைய சித்தத்துல இல்லாதவங்க சாத்தானுடைய திட்டத்தில் இருப்பார்கள். ஒண்ணு காலைல எழுந்து நீங்க பைபிள் வாசிக்கணும்னா ரெடியா சாத்தான் விதைகளை வச்சிருப்பான் உங்க இருதயத்துல தூவுவதற்கு. அந்த இருதயத்துல என்ன செய்வான்? தூவான். என்ன சொல்லுவான்? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீ வாழ்றது அப்படின்னு சொல்லுவான். சொல்லியிருக்கானா பாருங்க, உன் வாழ்க்கை எவ்வளவு கடினம், நீ எதுக்கு நீ இப்ப பைபிள் வாசிக்கிற, கொஞ்ச நேரம் தூங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் தேவையில்லாத எல்லா எதிர்மறையான எண்ணங்களை என்ன செய்வான்? உள்ள போடுவான். பாத்தியா உன் மனைவி, அவ சரியே கிடையாது. பாத்தியா உன் புருஷன், எவ்வளவு சொல்ற நீ, கேட்கறானா? கேட்கவே மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? அதெல்லாம் சத்ரு போடுறது தான். உடனே நமக்கு என்ன, ஆமா எவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையில வந்தது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போறது. அதுவே விசுவாசம் இருந்தா ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பதறாத. விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான், பயப்பட மாட்டான். அப்போ விசுவாசம் வேணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு வரணும். கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் நிரப்பப்படாவிட்டால் பிசாசு நம்மை நிரப்ப தயாராக இருக்கிறான்.
பிசாசு நம்மை வழிவிட விலகி போக தயாரா இருக்கிறான். கவனம், கவனம். சரியான ஒரு நபர் நம்மை வழிநடத்த காத்திருக்கும் போது நாம் நம்முடைய இஷ்டப்படி யாரையோ நாடி தேடி அங்க போய் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் என்றால் தவறான வழிநடத்தல் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு நாம் பிழைக்க வேண்டும் என்றால் நமக்கு நல்ல வழிநடத்தலை தர தேவன் நமக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆமே. யாரா இருந்தாலும், உங்க படிப்பா இருக்கட்டும், உங்க எதிர்கால வாழ்க்கையா இருக்கட்டும், என்னவா இருக்கும், உங்க தேவையா இருக்கட்டும், உங்களை நல்லா கைட் பண்றதுக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா தவறான வழியில கைட் பண்றதுக்கு பிசாசு ஆயத்தமா இருக்கலாம். அவன் கேட்டலாம் உள்ள வர மாட்டான். நான் வட்டமா உள்ள அப்படிலாம் நாய் வர மாதிரி என்ன செய்வான், அவ்வளவுதான். யாரையும் கேட்க மாட்டான். திருடன் கேட்டா வருவான். நைட்டு 12 மணிக்கு வரட்டுமா, ஏசி மெக்கானிக் போன் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி சார் ஒரு 5 மணிக்கு வரேன் சார், அந்த மாதிரிலாம் திருடன் சொல்ல மாட்டான். வரடானா அள்ளி போட்டுன்னு போயிடும், அவ்வளவுதான். அதான் திருடன். ஆனா இயேசு மட்டும் தான் என்ன செய்யறாரு, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டு, நீ அனுமதிச்சா நான் வரேன். நீ எனக்கு ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்டு செய்யறேன்னா நான் சொல்றேன். எல்லா டாக்டரும் வீடு வீடா வந்து உங்க, அது ஒரு காலத்துல இருந்தது, அப்படி செய்வாங்களா? உங்களுக்கு நாம இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க இந்த மாத்திரை போடுங்க. இல்ல, நாம என்ன செய்யணும், போய் டாக்டரை சந்திச்சு, ஐயா வயிறு வலிக்குது, நிக்காம போகுது 5 நாளா, எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னா என்ன செய்வாரு, அவர் செய்வாரு. அப்படி இல்லாம, அதுதான் தேவனுடைய திட்டம். நாம் திரும்ப வந்து, மனம் திரும்பின மகன் கெட்ட குமாரன் சொல்லுவாங்க, அவன் மனம் திரும்பி தகப்பனிடத்திலே வந்தான். நாமும் தகப்பனை விட்டு தூர போனாலும் திரும்பி வரும்போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி என்னென்ன தண்ணீர் நதிகள்லாம் இருக்குன்றத நம்ம பார்த்து முடிப்போம். செவி கொடுக்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். செவி கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கீழ்ப்படுகிறவர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய நிலை என்ன? கீழ்ப்படிப்போம் என்றால், செவி கொடுப்போம் என்றால், விசுவாசம் என்ன? சும்மா விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு கூடாது. விசுவாசி விசுவாசி கடைசியில் அது விஷ ஊசியா இருக்கு. விசுவாசம் என்ன? அதுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கு. அது தேவனிடத்துல விருப்பத்தோடு கேட்கிறது, தேவனை புரிந்து கொள்வதற்கு இருக்கிறது. இதெல்லாம் அதுதான் செவி கொடுத்தல். வாசிப்போம். நதிகள் என்று ஆண்டவர் சொல்லும் போது தேவனுடைய கிருபைகளை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. தேவனுடைய கிருபைகள், பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஊற்றிலிருந்து தேவனுடைய கிருபைகள் வருகிறது, இரக்கங்கள் வருகிறது, கருணை வருகிறது, ஆறுதல்கள் வருகிறது, நீதி வருகிறது, பொறுமை வருகிறது, மன்னிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் உள்ளத்திலிருந்து நதிகளை போல வருகிறது? அவரை விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து இப்படிப்பட்ட நதிகள் ஓடும். ஒரு தங்க நதி ஓடினா யாருக்கு பிரயோஜனம்? அதை வச்சு மன்னிக்க முடியுமா? தங்க நதி ஓடினா பாம் வச்சு என்ன செய்வாங்க, வெடிக்க வச்சு தங்கத்தை பொழந்து எடுத்துன்னு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த இடமே சின்ன பின்னமா போயிடும். ஆப்பிரிக்கா தேசத்துலாம் பாத்தீங்கன்னா தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா எல்லாம் போய் என்ன பண்ணிட்டாங்க, அங்க விழுந்து மலைகளை குடஞ்சி எடுத்து கட்டி உருட்டி திரட்டி ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. ஒருவேளை தங்கம் இருக்கு, தங்கத்தை வச்சு நம்ம சுகத்தை பெற முடியுமா? கண்டிப்பா முடியாது. டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க கத்தர்கிட்ட என்ன செய்யுங்க. நிறைய நேரம் ஒரு சாட்சி சொன்னாரு. அவங்க குழந்தை வயிற்றில் இருக்கும் போது குழந்தை உருவாயிடுச்சுப்பா, ஆனா ஜீவன் யார்கிட்ட தான் இருக்கு? ஜீவன் உண்டாகிறது கத்தர் கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி டாக்டர் கிட்ட போய் அட்மிட் பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் வார்டு எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், தனி அறையில உட்காந்துக்கலாம். அதனால உங்களுக்கு சுகம் கிடைக்க போறது இல்ல. அந்த சுகத்தை தரவர் கத்தவர் மட்டுமே. பணத்தால செய்ய முடியாதெல்லாம் கத்தரால செய்ய முடியும். நீதி, ஆறுதல், பொறுமை, மன்னிப்பு, இவைகள்லாம் பரிசுத்த ஆவியினால நமக்கு கிடைக்கிறது. இயேசுவுக்கு செவி கொடுப்பதனால கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க, நாம் பெற்ற ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைச்சது? நாம் ரட்சிக்கப்பட்டோம், சுத்தமானோம்னு சொல்றோமே, இது தேவனுடைய மன்னிப்பிலிருந்து நமக்கு கிடைச்சது, இயேசுவின் ரத்தத்திலிருந்து நமக்கு கிடைச்சது. அப்போ இது இன்னும் கூட நாம் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் காரணம் என்ன? அந்த நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நதி நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மை மன்னித்து வழிநடத்துவார். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு விஷயம் சிலதெல்லாம் செஞ்சுட்டு மறந்து போயிருப்போம்ல, ஆண்டவர் ஞாபகம் அது அந்த சூழ்நிலை ஞாபகப்படுத்துவார். இப்ப உட்காந்து மூளையை போட்டு கசக்க வேண்டாம். நான் என்னென்ன தப்பு செஞ்சனோ தெரியலையே அதான் தெரியல அப்படின்னு கசக்கி எடுக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு கட்டம் வரும்போது அதை வெளிப்படுத்துவார். இந்த விஷயத்த நீ செஞ்ச, அப்போ உடனே நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பி என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது தேவனுடைய மன்னிப்பு நதியை போல நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிறாங்க. ஆமென். ஜீசஸ். ஏன்னா ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பேசும்போது, டாபிக் வந்து உண்மையா இதுதான். நாம செவி கொடுக்கறதா என்ன? நீங்க எங்க போனாலும் பைபிளை சுத்தி வந்தா கூட நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா செவி கொடுக்கணும். உங்க இருதயம் நீங்க மன்னிக்கப்படணும்னா செவி கொடுக்கணும். அப்போ நீங்க உங்க உள்ளத்திலிருந்து என்ன வரும்? அந்த நதி பாயும். அந்த நதி உங்களுக்கு அளவில்லாம பாயும். எசேக்கியேல் 47:9 வாசிப்போம். செவி கொடுக்கும் போது சம்பவிப்பது என்னவென்றால், எசேக்கியேல் 47:9 சம்பவிப்பது நீங்க செவி கொடுக்கும் போது என்ன நடக்கும்? சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நதி நமக்குள்ள பாய்ந்து வரும்போது நமக்கு பிழைப்பு உண்டாகிறது. ஜீவ பிராணிகள், ஜீவன்கள் எல்லாம் பிழைக்கும். அடுத்தது வாசிப்போம். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். அங்க வெகு ஏராளமான மச்சங்கள், மிகுதியான மீன்கள் அந்த தண்ணீரில் வந்ததுனால உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த பெத்தேல் சபையிலிருந்து அந்த பரிசுத்த ஆவியின் நதி புரண்டு வரும்போது இங்க என்ன ஆகும்? மீன் கனவு கண்டிருக்கீங்களா? மீன்லாம் அப்படியே குதிக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. இந்த பெத்தேல் சபையில ஒருவேளை நீங்க விசுவாசிங்கன்னா, நீங்க போகிற வழிகள்ல அங்க என்ன உண்டாகும்? நதி பாயும் இடமெல்லாம் மீன்கள், மச்சங்கள் மிகுதியாய் செழிக்கும். ஹல்லேலூயா. ஜீவன், ஒரு நதி போய் ஜீவனை உருவாக்குறது. எல்லா நாகரிகமும் எங்கதான்? நதிக்கரையில் தான் ஆரம்பிச்சது. ஜீவன் அங்க வாழ்ந்தது. அது போல பரிசுத்த ஆவியின் நதி ஜீவன்களை உருவாக்குகிறது. இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எப்படி பிழைக்குமா? ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஹல்லேலூயா. அப்ப நாம செவி கொடுக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. செவி கொடுத்தா எதெல்லாம் ஆரோக்கியமாகாம இருக்கோ அதெல்லாம் ஆரோக்கியமாகி பிழைக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் 10ஆம் வசனம். அப்பொழுது என் கேதி துவங்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். வாசிங்க. அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். இதெல்லாம் இந்த தண்ணி போகிற இடம்லாம் ஊழியக்காரங்க வருவாங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் எழும்புவாங்க. கையில என்ன வச்சிருப்பாங்க? தூண்டில் வச்சிருக்க மாட்டாங்க, வலை வச்சிருப்பாங்க. அந்த வலையில என்ன செய்வாங்க? மீன்களை, அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாய் இருக்கும். இது எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான். மீன் வியாபாரிகள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படி தெரியும்? இப்ப பாத்தீங்கன்னா நல்லா என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒரு மீன் வியாபாரி தெரியும். டெய்லியும் வரும்போது ஒரு சவர நகை வாங்கி வருவார். வரும்போது என்ன செய்வாரு? ஒரு சவர நகை வாங்கி பாட்டில் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த பாட்டில போட்டு வைப்பார். ஹல்லேலூயா. இப்ப ஒரு சில யோசிக்கிறீங்க, யார் அவரு அப்படின்னு. இதே மாதிரி ஒரு நாள் காமிச்சாரு. போனா அந்த பாட்டில் ஃபுல்லா என்னதான் இருக்கு? ஃபுல்லா நகை தான். கையில கோல்டு வாட்சி, செயின், வேறன்ட்டு சட்டை என்ன பண்றது? நான் இவ்வளவு தூரம் பட்டனை திறந்து விட்டுக்குது. கழுத்து இருக்கிற மாதிரி செயினை போட்டுக்கிறது. நல்ல தடியா. ஏன் அப்படின்னா அந்த மீன்ல அவங்க என்ன கிடைக்குது? வியாபாரத்துல நல்ல லாபம். பெரிய பெரிய டப்பாவா எடுத்து வந்து இறக்குவாரு. அவ்வளவு லாபம். அப்ப இதை என்ன காமிக்குது? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமும் உண்டாகிறது, பிழைப்பும் உண்டாகிறது, ஆசீர்வாதங்களும் உண்டாகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இருந்த நிலைமை என்ன?
இப்போ இருக்கிற நிலைமையில கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியாகவும் உலக பிரகாரமான ரீதியாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லுங்க ஹalleluya. அப்ப நதி இந்த ஒரு சின்ன சின்ன ஆசீர்வாதங்களோட இல்ல, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம் 47:12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ரெண்டு கரையிலும் நல்ல மரங்கள் இருக்கும். எவ்வளவு அற்புதமான ஒரு சீன் பாருங்க. உங்க மனக்கண்கள்ல பாக்க ரெண்டும் எல்லாம் கனி கொடுக்கிற மரங்கள் ரெண்டு அந்த நதி கரையில இருக்கு. எவ்வளவு ஆசீர்வாதம். தப்பாமல் கனி கொடுக்கும். எப்பெல்லாம்? மாதந்தோறும் தப்பாமல் கனி கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க உள்ளத்துல உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இது எப்ப கிடைக்கும்? கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது கிடைக்கும். நீங்க செவி கொடுத்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும், அங்கே மச்சங்கள் பிழைக்கும், ரெண்டு பக்கத்திலையும் கனிகள் உண்டாகும். கனிகளும் ஆசீர்வாதம், அப்புறம் என்ன? இலைகளும் ஆசீர்வாதம். ரெண்டுமே ஆசீர்வாதம். நம்ம முருங்கை மரத்தை எடுத்துங்க, இலையும் ஆசீர்வாதம், அப்புறம் என்ன? காயும் ஆசீர்வாதம். முதல்ல முருங்கை மரம் காஞ்சி போனா என்ன செய்வாங்க? முருங்கைக்காய் காஞ்சி போனா தூக்கி போட்டுருவாங்க. இப்ப காய வேணும்ட்டே காய வச்சு என்ன செய்யறாங்களாம்? அதுல இருந்து விதையை எடுத்து அதுல இருந்து எண்ணெய் தயாரிக்கிறாங்களாம். முருங்காய் வித்ததோட அப்புறம் முருங்கை கீரை வித்ததோட எண்ணெய் ரேட் ஜாஸ்தி. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி அதுக்குள்ள அவ்வளவு சத்து இருக்குன்னு வேற என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அந்த மாதிரி கீரையும் ஆசீர்வாதம், அப்புறம் கனியும் ஆசீர்வாதம். நம்ம அப்படி இருக்கணும். அதான் இங்க வேதம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் அவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்பான். ஒரு சிலர் வண்டியில உட்கார்ந்தோன்னே வண்டி என்ன ஆயிடும்? விபத்துக்குள்ளாயிடும். அப்போ அவர் ஏத்துவாரா? ஏத்தவே மாட்டார். திடீர்னு பஞ்சர் ஆயிடும். அப்போ அடுத்த முறை எச்சரிக்கையாவே இருப்பாங்க. நீங்க வேற வண்டியில காசு வேணா கொடுத்துறேன், ஆட்டோல வந்துரு. அப்போ தேவன் நம்மை எப்படி இருக்க விரும்புகிறார் என்றால் முழு வதிக்கப்பட்டவர்களாக, முழு ஆசீர்வாதமாக நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசிப்போம். எரேமியா 14வது அதிகாரம் 17வது அதிகாரம் 7-8 வசனம் வாசிப்போம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், விசுவாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவன், நதிகள் அண்டையிலே நாட்டப்பட்டவனும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. அந்த தண்ணீர் ஓரத்துல தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலைகள் பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. மரத்தை போல இருப்பான். ஏன் இவ்வளவு செழிப்பு? அவன் நதிகள் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறான். உஷ்ணம் வந்தா கூட அந்த நதியினுடைய தன்மை அந்த மரத்தை குளிர்ச்சியாக்குகிறது. அவன் தப்பாமல் கனி கொடுப்பான். நீங்க பரிசுத்த ஆவியின் நதியில நாட்டப்பட்டா நிச்சயம் கனி உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கணும். பிசாசு சொல்றதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? போ பிசாசேன்னு சொல்லணும். ஏசு சொன்னார்ல, அப்பாலே போ சாத்தானே. நீங்க ரெடியா இருக்கணும் சொல்றதுக்கு. எப்பெல்லாம் நீ இந்த ஜென்மத்துல ஆசீர்வதிக்கப்படவே முடியாது அப்படின்னு யார் சொல்றது? பிசாசு சொல்லுவான். யார? ஆளை வச்சு சொல்ல வைப்பான். ஒரு ஆளை வச்சு என்ன செய்வான்? நீலாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, பார்க்கலாமா அப்படின்னு. நான் பார்க்கலாமா? அவங்கள்ட்ட போட்டி போட்டு வாக்குவாதம் பண்ண கூடாது. என்ன சொல்லணும்? அப்பாலே போ பிசாசே, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? இப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு சொல்றதுக்கு, எல்லாரும் கூடி உட்கார்ந்து இருக்கும் போது.
தனிமையில மாட்டிக்கும் போதுதான் பாடணும்ல, தனிமையின் பாதையில். தனிமையில தான் பிரச்சனை. விசுவாசிக்கிறவங்க இந்த வார்த்தைகளை, ஏன்னா தேவனை இயேசு பரிபூர்ணமாய் விசுவாசித்தார். எப்படி விசுவாசித்தார்? இந்த வேளையிலும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதான் விசுவாசம். அப்போ தேவன் நம்மை எங்கே நாட்டி வைத்திருக்கிறார்? அவருடைய நதிகள் அண்டையிலே நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருக்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் உண்டாகிறது, ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. தண்ணீர் என்ன செய்கிறது? தண்ணீர் சுத்திகரிக்கிறது. என்னென்ன சுத்திகரிக்கிறது? பாவங்களை சுத்திகரிக்கிறது, காயங்களை சுத்திகரிக்கிறது, நம்பிக்கையற்ற நிலையையும் சுத்திகரிக்கிறது. இது எல்லாம் நம்பிக்கையற்ற நிலை, ஒரு நிலம் வறண்டு போயிருக்கும் போது அங்க தண்ணீர்கள் வந்தால் அந்த நிலத்துக்கு என்ன வந்தது? நம்பிக்கை வருகிறது. தண்ணீரின் வாசனையினால கட்ட மரம் என்ன செய்யுமா? துளிர்க்கும். அது என்னத்துக்காக இயங்குது? ஒரு தண்ணீர் வராதா? தண்ணீர் எப்படி வரும்? இயேசு விசுவாசிச்சா தண்ணீர் வரும். இயேசுவுக்கு செவி கொடுத்தா தண்ணீர் வரும். வராத தண்ணீர் வரும். நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ நாம இயேசுவுக்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறார், காயங்களை சுத்திகரிக்கிறார். காயப்பட்டிருக்கீங்களா? யாரல்ல, நமக்கு நெருங்கினவங்களே திட்டுவாங்களே, திட்ட மாட்டாங்களா? நல்ல வார்த்தையும் சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல வார்த்தையும் சொல்லுவாங்க, இன்னும் அதிகம் நல்ல வார்த்தையும் சொல்லுவாங்க. அப்படி உங்க இருதயம் காயப்பட்டிருந்தா அந்த காயத்தையும் கழுவுகிறது எது தெரியுமா? சுத்திகரிக்கிறது தண்ணீர், பரிசுத்த ஆவியினுடைய தண்ணீர். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு செவி கொடுக்கிறதுனால நம்முடைய உள்ளத்திலிருந்து புரண்டு வருகிற தண்ணீர் நம்முடைய காயங்களை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. உங்க காயங்கள் முழுவதுமாய் சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் போதுமானவர். அது மாத்திரம் இல்ல, நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கி நீதியின் மரங்களாக, நீதியின் விருட்சங்களாக நம்மை வைக்கிறார். இதெல்லாம் சுத்திகரிக்கிறதுக்கு எதுக்கு? நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி பரிசுத்தமாக்கி நாம் நீதியின் மரங்களாக தப்பாமல் கனி கொடுக்க வைக்கிறார். தாகம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். மரித்த பாவிகளை இந்த நதி உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு யாராவது ஒரு பின்மாற்றக்காரன் ஞாபகம் வராங்கன்னா அது யார் தெரியுமா ஞாபகப்படுத்துறது? கர்த்தர் தான். அவரை ஞாபகப்படுத்தி அவருக்காக என்ன செய்வாரு? உண்மையா நீங்க கர்த்தருக்கு செவி கொடுப்பீர்கள் என்றால் நீங்க தெரிந்து கொள்ளலாம், இப்பொழுது இந்த நபருக்காக கர்த்தர் என்னை ஜெபிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உடனே நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணோம்னா தண்ணீர் நேரா நமக்குள்ள இருந்து பாய்ந்து எங்க ஓடுகிறது? யாருக்காக ஜெபம் பண்றோமோ அவங்க நோக்கி பாய்கிறது. டெலிபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க நினைப்பீங்க, ஐயோ என் பொண்ணு போனே பண்ணலையே அப்படின்னு. உடனே என்ன செய்வாங்க? உடனே மதியானமே என்ன பண்ணுவாங்க? போன் பண்ணுவாங்க. எங்க அம்மா போனே பண்ணலையே, அப்பா போன் பண்ணலையே. உடனே போன் வந்துடும். வந்திருக்கா அந்த மாதிரி? கை தூங்க பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் என்ன? டெலிபதி. நீங்க நினைச்ச உடனே அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு போன் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்கேயும் வேலை செய்யும். நீங்க யாருக்காக ஜெபம் பண்றீங்களோ அவங்களுக்கு நேரா நதி பாயும். ஆமென். ஒரு நாள் இரவிலே ஒரு சகோதரி ஆண்டவர் எழுப்பி அங்க பாஸ்டருடைய பேரை சொல்லி, சார்லஸ் ஆரோனுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அம்மா எழுந்து நடுராத்திரில என்ன செஞ்சிருக்காங்க? ஜெபம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு யாரு அவருன்னு தெரியாதனால அவங்க பாஸ்டர் அவங்க கிட்ட போய், பாஸ்டர் இந்த மாதிரி கர்த்தர் இந்த பேரை சொல்லி நடுராத்திரில ஜெபம் பண்ண வச்சாரு அப்படியாம்மான்னு சொல்லிட்டு கேட்டு எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு சொல்லிட்டாங்க. அவங்க அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காரு, ஜெபம் பண்ணு. உடனே அவரு ஃப்ரெண்டு தான் பாஸ்டருக்கு, அவர் ஃபோன் பண்ணி நீங்க உடனே வா சார்ல்ஸ் விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சா இவருக்கு ரொம்ப தாங்க முடியாத துக்கத்துல இருந்திருக்காரு. அப்புறம் எப்படிதான் நீ ஆறுதல் அடைஞ்சனா? அவர் சொன்னாராம், இந்த டைம்ல கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்தினார். ஹல்லேலூயா. எந்த டைம்ல? அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களே அந்த டைம்ல இவரை கர்த்தர் ஆறுதல் படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நாம் ஜெபம் பண்ணும்போது ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறார். நாம் ஜெபிக்கும் போது தேவன் நீதியை பிரவகித்து ஓட வைக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். மரித்த பாவிகளை எழுப்புகிறார்.
தளர்ந்து போன சோர்ந்து போன பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யறாரு? புத்துயிர் கொடுக்கிறார். நினைச்சுக்காதீங்க, பரிசுத்தவான்லாம் சூப்பர் ஸ்டார். ஒரு சூப்பர் ஸ்டாரும் கிடையாது. பரிசுத்தவான்கள் எல்லாருமே மனிதர்கள் தான். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ரோல் மாடல்ன்றது ஒரு வேலை இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாம் மனிதர்கள் தான். அவங்களும் சோர்ந்து போவாங்க, நலிந்து போவாங்க, அவங்களும் இருதயத்துல என்ன வேதனைப்படுவாங்க. எல்லாம் நம்மை போல அவர்களும் பாடுள்ளவர்கள் தான். அப்போ அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவர்களுக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில உஷ்ணம் வரும்.